ஹாய் ஹால் வெல்கம் டு த பிளாக். ஸோ இது வெட்னஸ்டே எடுத்த பிளாக் தான். மார்னிங் எழுந்துச்சி சரி வாசலெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மம்மி க்ளீன் பண்ணின்னு இருந்தாங்க. மேலே இருக்கிற ஃபிஷ் டேங்க்கு புத்தாஸ் எல்லாம் க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெரண்டாவை க்ளீனாக வாஷ் பண்ணாங்க. ஏன்னா கொஞ்சம் பாட் வச்சுருக்குறோம் இல்லைங்களா, பிளான்ட்ஸ் எல்லாம் அது கீழே மண் எல்லாம் வந்து அப்படியே ஸ்டே ஆகிடும். ஸோ வீக்லி ஒன்ஸ் டைம்ஸ் இந்த மாதிரி கழுவி விட்டுட்டோம்னாக்கா பார்க்குறதுக்கு க்ளீனாக. ஸ்டார்டிங் நாங்கள் வரும்போது இந்த வீட்டுக்கு ஆக்சுவலி ஹவுஸ் ஓனர் வந்து சொல்லியிருந்தாரு, எந்த பெட்ஸும் வளர்க்கக்கூடாது, அதே மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வந்து வைக்கவே கூடாது அப்படின்னு சொன்ன ரூல்ஸில் தான் நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கே வந்தோம் ஸ்டார்டிங்கில். ஸோ ஆஃப்டர் 3 years ஆகிட்டு மேலே தான் ஒரு பிளான்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ இவ்வளோ பிளான்ட் வைக்கிறதுக்கு ஆரம்பித்தோம். ஸோ இது வரைக்குமே எதுவுமே ஹவுஸ் ஓனரும் ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடலை. ஸோ அதனால ஒன்று ஒன்றா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போத்துக்கு மெயினாக வேணுன்ற பிளான்ஸ் ஒண்டி வச்சுன்னு வளர்த்துன்னு இருக்கிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பொங்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு பொங்கல் தான் பண்ணின்னு இருந்தேன். அதுக்கு வந்து பருப்பை நல்லா வறுத்துட்டு அது கூடவே அரிசி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் காட்டுற இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சேம் ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட்டே கொடுக்கும். இது கூட இஞ்சி, மஞ்சாத்தூள், சீரகம், அதுக்கப்புறம் பெருங்காயம், சால்ட்டு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி விசில் பண்ணிவிட்டு தாளிச்சிட்டாக்கா பொங்கல் ரெடி ஆகிடும். அப்புறம் இன்னும் என்ன குட் நியூஸ் அப்படின்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் பாப்பா வந்து வாசல் தாண்டிட்டான். 2 டைம்ஸ் இந்த மாதிரி வாசல் தாண்டிட்டான். நான் இது வந்து 3rd டைம் தான் இந்த கிளிப்பிங்கை எடுத்தேன். ஏன்னா அவள் இன்னும் முட்டியே போடல சொல்லப்போனால். ஸோ இந்த மாதிரி வெறும் 4 காலில் அப்படி தான் தவழின்னு இருக்கிறான். அவ்வளோ ஜல்தி அவன் வாசல் தாண்டிட்டான் அப்படின்னும் போது அது ஒரு ஹாப்பியாக இருந்து நான் இதை 3rd டைம் தான் எடுத்தேன். சரி கொஞ்ச நேரம் வெளியே விளையாட வச்சுட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் ஷாப்புக்கு போகணுமா இருந்துச்சு. கொஞ்சம் சிக்கனு, சாசேஜ் எல்லாமே எல்லாம் வேணும் அப்படின்னு. ஏன்னா பாப்பா சாயங்காலத்தில் கேட்குறதுக்கு ஆரம்பிச்சிடுறா. ஸோ அதனால வீட்டில் எதுவுமே இருந்தில்லை. சரி வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் ஹஸ்பண்ட் ஷாப்புக்கு போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு ஆப்போசிட்லேயே பானிபூரி கடை இருக்கும். ஸோ எப்போ போனாலும் அங்கே ஒரு பிளேட் சாப்பிட்டுட்டு தான் வருவோம். ஏன்னா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால வாங்கி சாப்பிட்டு எனக்கு இந்த மசால் பூரி, பானிபூரி தான் ரொம்ப இஷ்டம். பானிபூரியா மசால் பூரியா அப்படின்னு கேட்டாக்கா பானிபூரி ரொம்ப இஷ்டம். ஸோ நான் மசால் பூரி வாங்கிக்கினா, அம்மா பானிபூரி வாங்கிக்கினாவும் ஃபைனலாக வந்து ஒரு தைப்பூரி வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கத்துல நேராக பேக்கரிக்கு கிளம்பியாச்சு. ஸோ இங்கே ஐயங்கார் பேக்கரிக்கு போயிட்டு எங்களுக்கு ப்ரெட்டு, அப்புறமா பன்னு, பிஸ்கெட்ஸு, பாப்பா வேறு கப் கேக் கேட்டுன்னு இருந்தா. ஸோ கப் கேக் இதெல்லாம் வாங்கணுமா இருந்துச்சு. அங்கே எல்லாமே வாங்கிட்டு பில் பண்ணிவிட்டு அங்கத்துலேருந்து வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர் புதுசாக வந்து சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்து கமெண்ட்டும் பண்ணின்னு இருக்கிறீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன்.